நீ நான் காதல் சீரியலில் இன்னிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடச்சிடுச்சு. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆர்டரு கிடச்சிருக்கு. இதனால் அபி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, இந்த 3000 ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படின்னா அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஏன்னா ஒரு வாரத்தில் தைக்கணும். ஸோ இது எப்படி முடியும், பேசாமல் ராகவோட கம்பெனிலேயே சொல்லி அவங்க மிஷின்லேயே தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அபி இருந்துக்கிட்டு இல்லை இதை வந்து நம்மளாக தான் செய்யணும், நம்மளே ஆளெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்மளே தையல் மிஷினை வச்சுக்கிட்டு தைக்கணும், அப்போனா தான் நம்ம நினச்ச மாதிரி நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பாய் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு, ஆட்களெல்லாம் பிடிச்சி கொடுக்குறாரு, தையல் மிஷின்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அதையும் நம்ம வீட்லேயே இங்கேயே பாரு பெரிய இடமா இருக்குது, இங்கேயே தையல் மிஷினை போட்டு தைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அபி நேராக பாட்டியை பார்க்க போய் பாட்டிக்கிட்ட விஷயத்தை சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாட்டி கூட வந்து ராகவ்கிட்ட நம்ம கம்பெனிலேயே இந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடு ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அபி இருந்துக்கிட்டு இல்லை இது வேணாம், நாங்களே தச்சுக்கிறோம், எதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் அப்புறம் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம அபி வெளியில் வந்து நம்ம ராகவ்கிட்ட வேணும்னே கிண்டலாக நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ பார்த்தீங்களா என்ன, அதுக்குள்ளே உங்களுக்கு பயம் வந்துடுச்சா, எங்கே நான் உங்களை விட பெரிய தொழிலதிபராக ஆகிடுவேன்னு, சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வேணும்னே நக்கலாக பேசிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தைக்கிறத தாங்க காமிக்கிறாங்க. ஆட்களெல்லாம் கூட்டி வச்சு நைட்டு பகல் இந்த மாதிரி தச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அபி மட்டும் ஏந்திரிக்காமல் தச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பசியில் மயங்கியே விழுந்துடுறாங்க. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.